ஹாய் ஹலோ வெல்கம் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாபா உங்களுக்கு என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது நேம் இந்த காட் அந்த காட் அப்படின்றது டேரோ பொறுத்தளவுக்கு ரிலீஜன் கிடையாது. உங்களுக்கு உங்களுடைய கடவுள் என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்க, உங்களுக்கு மீறி இருக்கிற ஒரு சக்தி என்ன மெசேஜஸ் உங்களுக்கு இந்த டைமில் சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் நாங்கள் சொல்கிறோம். ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கிறது தான். ஸோ இதில் நான் 3 கார்ட்ஸ் வச்சுருக்கேன். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த நம்பரில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி கலர் சூஸ் பண்ண நம்பர் சூஸ் பண்ண முடியாதவங்களுக்கு நான் கலர்ஸ் வச்சுருக்கேன். ப்ரௌன் கலர், ஆரஞ்ச் கலர் அண்ட் தென் க்ரீன் கலர் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த கலர்ஸ் வச்சும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ சில பேருக்கு நீங்கள் எடுக்கிற நம்பர் இல்லாமல் வேறு இதில் கூட உங்கள் மெசேஜஸ் இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த ரீடிங்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோப் நீங்கள் ஏதோ ஒரு நம்பரோ இல்லை கலரோ சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்பர் 3க்கு மட்டும் எனக்கு இந்த க்ரீன் கலருக்கு 2 கார்டு விழுந்தது. ஸோ நான் அதை 2ஆகவே வச்சுருக்கேன். ஓகே, நம்பர் 1 அல்லது நீங்கள் இந்த ப்ரௌன் கலர் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜ், பாபா கொடுக்குற மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னா, இப்போ என்னெல்லாம் உங்கள் லைஃப்பில் பார்த்துட்ருக்கீங்களோ அது எல்லாமே உண்மை நம்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க. மேபி புதுசாக யாராவது ஒருத்தர் உங்கள் லைஃப்பில் வந்திருக்கலாம். பாஸ்ட்டில் போனவங்க, மேபி நேற்று ஒரு ரீடிங்கில் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி போனவங்களோ இல்லை உங்களுக்கான பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதோ ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நல்லதாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் என்னோடய ஃப்யூச்சரே இருக்குன்ற மாதிரியான விஷயங்கள், இல்லை யாராவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது உண்மை கிடையாது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பர்சனை தப்பு நினச்சிட்ருப்பீங்க, அவங்க தப்பான பர்சனாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒருத்தவங்களை ரொம்ப ட்ரூன்னு நம்பிட்டு இருப்பீங்க, அவங்க ட்ரூவாக இருந்திருக்க மாட்டாங்க உங்களுக்கு. அது மேபி ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கலாம், இல்லை நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய கொலீகாக இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுடைய முதலாளி, நீங்கள் ஒரு இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கிட்ட வேலை பார்க்குறவங்கள ஒரு உண்மை நம்பிட்டு இருக்கலாம். ஸோ உங்ககிட்ட இப்போ இருக்கிற நீங்கள் பார்த்துட்ருக்கிற விஷயங்கள் உண்மை இல்லை, அதை அலசி ஆராய்ஞ்சு அது உண்மையானு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பிலீவ் பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு. மேபி நீங்கள் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தையோ இல்லை ஏதோ ஒன்று நம்பி ஒரு விஷயத்தில் இறங்கலான்னு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கான ஒரு வார்னிங் மெசேஜாக சொல்லியிருக்காங்க. செட் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு, செட் 2 அல்லது நம்பர் 2 அல்லது இந்த கலர் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜ் பாபா என்ன கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, மேபி இது ரிலேஷன்ஷிப்குள்ளே இருந்த மேபி உங்களுக்குள்ளே இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க விட்டு போயிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்த வேலை ஏதாவது நீங்கள் இப்போதைக்கு ஜாப்லேருந்து நீங்கள் விலகி வந்திருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டு உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம், ஏதோ ஒரு சண்டையில் புரிஞ்சுக்காமல் வெளியே போயிருக்கலாம். ஏதோ ஒருத்தங்களை நினச்சி ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பாபா சொல்கிறது என்னென்னா, நீ இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறது தனியாக தான் வந்திருக்க, தனியாக தான் போகிற. பிட்வீனில் இருக்கிற எல்லா விஷயங்களும் எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது. ஸோ அதனால் இந்த இதையும் நீ கடந்து போக முடியும். அவங்க பெர்மனெண்ட் கிடையாது. ஸோ அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் லெட் கோ பண்ணிவிட்டு அடுத்த விஷயங்களை மூவ் ஆகு அப்படின்றாங்க. மாற்றம் அப்படிங்கிற பேரை தவிர மற்ற எல்லாமே மாறிட்டு தான் இருக்கும். எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு உங்களுக்கு அடுத்த லைஃப்பில் நீங்கள் உங்களுடைய லைஃப் பர்பஸ் வேறு. நீங்கள் சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பிறக்கலை. ஸோ உங்களுக்கு அவர் சொல்ல வர்றது, உன்னுடைய லைஃப் பர்பஸை தேடி அதுக்கான விஷயங்களை தேடிப்போ, உனக்கான விஷயங்கள் நிறையா வெயிட் பண்ணிகிட்ருக்கு, முடிஞ்சு போனதை நினச்சி வருத்தப்பட வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு, நம்பர் 3 அல்லது இந்த க்ரீன் கலர் சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் ஏதோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வர வேண்டியிருக்கு. நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க, உங்கள் பின்னாடி ஒரு நல்ல விஷயங்கள் காத்துட்ருக்கு. உங்களுக்கான நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கான பதில் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, தேவையில்லாமல் முடிஞ்சு போன விஷயத்தையே பேசி 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 மற்றவங்க கிட்ட எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, நான் அப்படி ஆகிட்டேன், எனக்கு இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு வெறும் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களை பற்றியே நீங்கள் நெகட்டிவாக பேசிட்டு தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் கவனம் இருக்கிறீங்க. இது கவனம் செலுத்திட்டு நீங்களாம் எனக்கு யாருமே கிடையாது, நான் நானாக தான் இதை பண்ணணும், எனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சி குழம்பிட்டு இருக்கீங்க. ஸோ பாபா உங்களுக்கு சொல்ல வருது, நீ தேவையில்லாமல் உங்கள் கவனத்தை செதற விட்டுட்டுருக்க. நீ எப்போவுமே தனியாக இல்லை, உன் கூட எப்போவுமே நான் இருக்கேன்றதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ பட்டுட்ருக்க கவலை தேவையில்லாதது. இன்னொன்று, புலம்பாத, உன் மனசை நீயே சலனப்படுத்தாத. நீ எப்போ புலம்புறதை நிறுத்திட்டு நெகட்டிவாக பேசுகிறத நிறுத்துறியோ அன்றைக்கி நான் உன் கூட இருக்கிறத நீ ஃபீல் பண்ண ஆரம்பிப்ப அப்படின்னு சொல்கிறாரு. மேபி இன்றைக்கி நீங்கள் பைல் 3 பார்க்குறீங்கன்னா இந்த மெசேஜ் முடிஞ்சதுக்கப்புறமோ 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு பாபாவோட ஃபோட்டோ இல்லை பாபாவோட மெசேஜஸ் ஏதாவது ஒன்று பாபா நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி இருந்ததுன்னா நாளைக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க் யூ.